இவங்க தான். நாங்கள் வந்து தமிழ் கடவுளை தரிசிக்க போகிறோம். எந்த ஊரில் இருக்காரு நான் சொல்கிறேன். ஆமாம், அதுக்காக நீங்கள் எங்கள் வீடியோவை பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம எந்த கோயில் போகணுன்றது உங்களுக்கு தெரியும். சொல்லிட்டாங்க பாருங்க. வெளியில் வெறிக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக தாங்க இருக்குது. ட்ரெயினில் போகிறது கூட ஒரு ஜாலியாக தான் இருக்குது. என்ன ஒன்று ஸ்நாக்ஸ் எதுவும் விட்டுட்டு வரலைன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒன்றுமே விற்க மாட்டாங்க. இந்த ட்ரெயினில் வித்துட்டு வரலன்னு சொன்னேன். நீங்கள் காதில் கேட்கலங்க. ஏதாவது விற்றாங்கன்னா வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து ட்ரெயினில் யாருமே எதுவுமே விற்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வெளிச்சாடி குழப்பலாம் ட்ரெயினில் வீடியோக்குள்ளதான் இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னையே எப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்காக அவங்க வந்து சித்தின்னு சொல்லுவாங்க. பட் வீட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் சித்தி கிடையாது. சிண்டுல இருந்து நண்டுல இருந்து பெருசு வரைக்கும் என்ன மகான் தாங்க கூப்பிடுவாங்க. அது சின்ன வயசுலயே கூப்பிட்டு பழகியாச்சு. அதனால சித்தி மாதிரியே இல்ல, ஒரு மகா சித்தி மாதிரி ஃப்ரெண்ட் ஃபீலிங், ஒரு ஃப்ரெண்ட் ஃபீலிங். ஏன் அங்க பாருங்க பிரிட்ஜ் தெரியுது பாருங்க, வெளியில கட்டு அங்க பாருங்க. அங்க ஒரு பிரிட்ஜ் தெரியுது. உங்க வீட்டுல இருக்க ஃப்ரிட்ஜ் எப்படி இங்க வந்து தெரியும்? ஃப்ரிட்ஜ் தெரியுதான்னு கேக்குறேன். ஃப்ரிட்ஜ் தெரியுதான்னு கேக்குறேன். அவங்க வீட்டுல இருக்க ஃப்ரிட்ஜ் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படிப்பட்ட நியூஸ் கூட எல்லாம் நான் பிறந்து வளர்ந்துருக்கேன்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா ட்ரெயினை விட்டு இறங்கியாச்சு. இறங்கி நடந்துட்டு இருக்கோம். எந்த ஸ்டேஷன் தெரியுமா? பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி இருக்கும். கரெக்டாக 1 hour ஆகுது. கன்னியாகுமரியிலிருந்து பொன்னேரி வந்து எங்கேயாவது ஸ்நாக்ஸ் கடை இருக்குமா ஆப்பிள் அப்படின்னு தேடிட்டே வரும். ஆப்பிள் இருக்கு, திராட்சை வசிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல காரசாரமா ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே போலான்னு பார்த்தா பாருங்க வெளியில கடைங்க முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம பொன்னேரி இறங்கிட்டோம். பாருங்க பொன்னேரி இறங்கிட்டோம். பொன்னேரியிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம போகிற கோவில். என்ன கோயில்னு சொல்லிட்டு கோயில்கிட்ட போயிட்டு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமான ஒரு கோயில், கேட்டதை நிறைவேற்றும் கடவுளை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்ன கோயில்னு தெரிஞ்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஆட்டோ பிடிச்சாச்சு. ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து குமரஞ்சேரி முருகர் கோயிலுக்கு போகிறதுக்கு 400 rupees ஆகுது. 500 கேட்பாங்க. நீங்கள் 400 கேட்டு போகலாம். பட் வந்து எந்த பஸ்ஸெல்லாம் கிடையாது. பஸ்ஸு ஷேர் ஆட்டோ எதுவும் போகாது. யாரை வந்து பஸ் இருக்கும் ஷேர் ஆட்டோ இருக்கும்னு நம்பி வந்துடாதீங்க. சவாரியாக தான் ஆட்டோ பேசிட்டு கூட ரேபிடோ அதெல்லாம் கூட எதுவுமே கிடையாது. ஸோ நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இறங்கினோடனே ஒரு அண்ணாவோட ஆட்டோவில் ஏறிட்டு இப்போ ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். சொல்லுங்க. குமரஞ்சேரி வந்தாச்சு. ஆட்டோ விட்டு இறங்கியாச்சு. கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், குமரஞ்சேரி கோயிலோட என்ட்ரன்ஸ் இதுதான். குமரஞ்சேரி கோவில் வந்தாச்சு. பார்த்துக்கோங்க, குமரஞ்சேரி முருகரை பார்த்துக்கோங்க. உங்களோட வேண்டுதல்கள் எல்லாம் வைங்க. கண்டிப்பாக முருகர் கேட்பாரு. சாமி கும்பிட்டுட்டு வரும். அப்படிதான் சொல்லும். தேவி ஃப்ரெண்ட்ஸ், இந்த குமரஞ்சேரி முருகர் கோயிலில் வந்து உண்மையாகவே சொல்லணும்னா ரொம்ப 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 நல்ல வைபு. நல்ல வைபுங்க. உண்மையாகவே முருகர்கிட்ட வந்து என்ன கேட்கறதுனே தோணலை.
அவரை பார்த்த உடனே எல்லாருக்கும் அழுக தான் வருதே தவிர என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனால் நல்ல ஒரு வைப்பு இந்த குமரஞ்சேரி குமாரசாமி முருகர்கிட்ட வந்து நல்ல வைப்பு இருக்கு. ஸோ எல்லாருமே வாங்க, வந்து முருகரோட அருளை பெற்று செல்லுங்கள். இங்கே அந்த தரிசனம் இன்னைக்கு ரொம்ப காலியாக இருந்தது. செவ்வாய் வெள்ளினா தான் கூட்டம் இருக்கும் போல். இன்னைக்கு நாங்கள் சனிக்கிழமை வந்ததுனால கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. தேங்காய் பழம் உடைச்சிட்டு முருகரை ரொம்ப நேரமும் நல்லபடியாக கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், குழந்தை இல்லாதவங்களாம் வந்துட்டு குழந்தைக்காக இங்கே அந்த மரத்தில் வந்துட்டு தொட்டில் கட்டுறாங்க. ஸோ தொட்டில் கட்டிட்டு போனதுக்கு அப்புறமா குழந்தைகள் வந்து பிறந்திருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ குழந்தை தரும் குமாரசாமியாகவும் இந்த முருகர் இங்கே இருக்காங்க. நல்லா கும்பிட்டுக்கோங்க. குமரஞ்சேரி முருகர் கோயிலுக்கு வந்து ரொம்ப மனசு வந்து மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. எல்லாரும் வாங்க, கண்டிப்பாக வாங்க, அந்த கோயிலுக்கு வாங்க. முருகர்கிட்ட என்ன கேட்கறதுனே தெரியல. நமக்கு தேவையானது எல்லாமே கடவுளுக்கு தெரியும். அந்த முருகரே தருவார். நல்லபடியா அடுத்த வருஷம் குழந்தையோட வரணும். நல்லபடியா முருகர் பிறக்கணும். ஏன் வள்ளி தேவனை அம்மா சொல்லிட்டாங்களே. அவங்களுக்கு தொட்டிலுக்கு காசு தரணும். இயற்கை சந்தோஷமான குடும்பம், இதை விட வேற என்னங்க வேணும்? ஆமாங்க, இதை விட வேற என்ன வேணும்? அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் தானே வேணும். இது முக்கியம். சோத்து முட்டை ஒரு முக்கியம். இதுல நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். அடுத்த தடவையும் கண்டிப்பா நாங்க போவோம். முருகரை பார்த்தது ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. என்ட்ரன்ஸ் வந்தாச்சு, வெளியே வந்துட்டோம். குமரஞ்சேரி குமாரசாமி முருகருக்கு அரோகரா. குமாரசாமி முருகருக்கு அரோகரா. குமாரசாமி முருகருக்கு அரோகரா. அரோகரா அரோகரா. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கோயிலுக்கு போயிட்டு பஸ் ஏறிட்டோம். ஆட்டோவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆட்டோ கூட இல்லை. ஓட புக் பண்ண முடியல. பஸ் ஏறிட்டோம். இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக பஸ் ஏறி இருக்கேன். நான் இலவச பஸ் ஏறி இருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பொன்னேரியில இருந்து நாங்கள் ட்ரெயின் ஏறியாச்சு. ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வரப்போறோம். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்ல வீட்டுக்கு வந்துடும். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.